ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் ஃபின்பி சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு அருமையான சேமிப்பு திட்டத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த திட்டம் நம்ம மத்திய அரசால் நம்ம வீட்டு பெண் குழந்தைகளுக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட திட்டம் தாங்க இந்த திட்டம். இந்த திட்டத்தின் பேர் வேறு எதுவும் இல்லைங்க, நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச திட்டம் தான். இதனுடைய பெயர் சுகன்யா சம்ருத்தி யோஜனான்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த வீடியோவில் நம்மளோட வசதிக்காக சுகன்யா சம்ருத்தி அக்கௌண்ட்னே குறிப்பிடுவோம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். முதல்ல இந்த திட்டத்தினோட சிறப்பு அம்சங்களை நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கிடுவோம். உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா? ஸோ நம்ம வரிசையாக ஒன்று இதோட நம்மளோட ஃபியூச்சர்ஸை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங், இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ. இதில் நீங்கள் குறைஞ்சபட்சமாக ₹250 அதிகபட்சமாக ஒரு வருஷத்துக்கு ₹1,50,000 வரைக்கும் டெபாசிட் பண்ணலாங்க. நீங்கள் ₹1,50,000 மேலே கூட நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். ஆனால் அதுக்கு வட்டி தர மாட்டாங்க. ஸோ மினிமம் ₹250, மேக்ஸிமம் வேல்யூ ₹1,50,000 நம்ம ஒரு வருஷத்துக்கு நம்ம டெபாசிட் பண்ணிக்கலாம். இந்த அக்கௌண்ட்டில் வச்சுக்கிடுவோம். அடுத்து இந்த அக்கௌண்ட்டை நம்ம வீட்டு பெண் குழந்தைகள் பேரில் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். அதுவும் நம்ம பெண் குழந்தைகளுக்கு 10 வயசு ஆகிறதுக்குள்ளே நம்ம இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி இருக்கணும். அதுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நம்ம இந்த அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ண முடியாதுங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து இதில் ஒரே ஒரு அக்கௌண்ட் தாங்க ஓப்பன் பண்ண முடியும் ஒரு குழந்தைக்கு. ஒரு குழந்தைக்கு 2 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ அது மாதிரி மேக்ஸிமம் 2 குழந்தைக்கு நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வீட்டில் 3 பெண் குழந்தைங்க இருந்துச்சுன்னா நம்ம அதில் ஏதாவது 2 குழந்தைக்கு மட்டும்தான் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். 2 குழந்தைக்கு மேலே நம்ம இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்க முடியாதுங்க. இது முக்கியமான விஷயம். இந்த ஸ்கீமோட டெபாசிட் பீரியட் பார்த்தீங்கன்னா 15 வருஷங்க. பட் இதனோட மெச்சூரிட்டி பார்க்கும்போது 21 வருஷம். நமக்கு இதனிடையில் ஒரு 6 வருஷம் கூலிங் பீரியட் இருக்கும். நம்ம 15 வருஷம் மட்டும் பணம் கட்டினா போதும். அடுத்து ஒரு 6 வருஷத்துக்கு நம்ம பணம் வளரும். அதுக்கு வட்டியும் உண்டு. ஸோ நம்ம பணத்தை வெளியே எடுக்கிறதுக்கு 20 வருஷம் மேலே தான் நம்ம அந்த முழுசான பணத்தை நம்ம வெளியே எடுத்துக்க முடியும். அடுத்தபடியாக இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்க்கும்போது கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 8.2% இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம் இருக்குங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கவர்மெண்ட் வந்து எவ்ரி குவார்ட்டர்லி சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டாக கால்குலேட் பண்ணுவாங்க இயர்லி. பட் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எவ்ரி குவார்ட்டர்லி ரிவைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் டெபாசிட் பண்ணும்போது அப்போது என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குன்னு பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் பண்ண நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இதோட பேமெண்ட் 15 இயர்ஸ் அண்ட் மெச்சூரிட்டி 21 இயர்ஸ். ஸோ இதை ஞாபகத்தை வச்சுக்கோங்க. இந்த ஸ்க்ரீனில் நாம் இந்த டெபாசிட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைப்படுன்றதை பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் திங், நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த அக்கௌண்ட்டை ஒரு பெண் குழந்தையின் பேரில் மட்டும்தான் நம்ம ஓப்பன் பண்ண முடியும். அதை ஓப்பன் பண்ணுறது அவங்க பேரண்ட்ஸோ இல்லை கார்டியனாவோ அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அவங்க தான் அந்த அக்கௌண்ட்டை அந்த குழந்தை 18 ஏஜ் அட்டைன் பண்ணுற வரைக்கும் மெயின்டைன் பண்ண போகிறாங்க. ஸோ ஆஃப்டர் 18 இயர்ஸ் அந்த குழந்தை அட்டன் பண்ணதுக்கப்புறம் அந்த குழந்தையே அந்த அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணிக்கலாங்க. செகண்ட் திங், இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த பெண் குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் தேவைப்படுங்க. அண்ட் தென் ஐடென்டி ப்ரூஃப் அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் ஆஃப் தி பேரண்ட் ஆர் கார்டியன் தேவைப்படுங்க இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு. தேர்ட் திங், இந்த அக்கௌண்ட்டை எங்கே ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா உங்கள் பக்கத்தில் இருக்க எந்த போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ஆத்தரைஸ்டு பேங்க் பிரான்ச்சில் போய் நீங்கள் இந்த ஸ்கீமை சொல்லி அவங்க பெண் குழந்தையின் பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், இதோட டேக்ஸ் பெனிஃபிட். கண்டிப்பாக இந்த ஸ்கீமில் நிறைய பேர் டெபாசிட் பண்ணுறதுக்கு காரணமே இதோட டேக்ஸ் பெனிஃபிட் தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண டெபாசிட் அமௌண்ட் அப் டு 1.5 lakhs வரைக்கும் ஒரு ஃபைனான்ஷியல் இயரில் நீங்கள் டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிக்கலாங்க அண்டர் செக்ஷன் 80C ஆஃப் இன்கம் டேக்ஸ். அதோடும் இல்லை, நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் இதன் மூலமாக பெறக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டும் நீங்கள் வித்ட்ரா பண்ணுற அமௌண்ட்டுக்குமே இதில் டேக்ஸ் ஃப்ரீ உண்டுங்க. தேர்ட் திங், இதனோட மெச்சூரிட்டி அமௌண்ட் இருக்கு இல்லையா? ஸோ 20 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் மொத்த பணத்தை எடுப்பீங்க இல்லையா? ஸோ அந்த பணத்துக்கும் உங்களுக்கு 100% கம்ப்ளீட்லி டேக்ஸ் ஃப்ரீங்க. நம்ம இது வரைக்கும் இந்த ஸ்கீமோட சிறப்பு அம்சங்களை பார்த்தோம். இந்த ஸ்கீம் ஓப்பன் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன தேவைப்படுதுன்றதை பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க ஒரு லைவ் எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோங்க. நம்ம இந்த ஸ்கீமில் எடுத்துக்கிடுவோம். ஒரு நபர் அவர் பெண் குழந்தைக்காக மாதம் 10,000 போடுறோன்னு வச்சுக்கிடுவோம். ஸோ அவர் வருஷத்துக்கு 12 மாதம் அப்படி கட்டுவார். மொத்தம் ஒரு 15 வருஷம் கட்டுவார். அட் தி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8.2% இன்ட்ரெஸ்ட் கட்டுறான்னு வச்சுக்கிறோம். ஸோ இவர் இப்படி கட்டும்போது அவருக்கு மெச்சூரிட்டி அப்போ என்ன லாபம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் கட்டுற அமௌண்ட் பார்க்கும்போது வருஷத்துக்கு 1,20,000 தாங்க. ஸோ 15 வருஷத்துக்கு அவர் கட்டக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா
18 லட்ச ரூபா. பட் ஆனால் அவருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக மட்டும் கிட்டத்தட்ட 30,50,000 கிடச்சிருக்குங்க. ஸோ ஓவராலாக அவர் ஆஃப்டர் 21 இயர்ஸ் மெச்சூரிட்டி அப்போது அவர் அமௌண்ட் வித்ட்ரா பண்ணும்போது அவருக்கு கையில் கிடைக்கக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 55 lakhsக்கு மேலேங்க. ஸோ இது ஒரு நல்ல அமௌண்ட்டுங்க. நம்ம குழந்தைங்களோட எதிர்கால ஃப்யூச்சருக்கு சேர்க்கறதுக்கு, நம்ம குழந்தைங்களோட படிப்பு செலவுக்கோ திருமண செலவுக்கோ அப்போது இந்த அமௌண்ட்டு வந்து ஒரு நல்ல நமக்கு உதவியாக இருக்குங்க. ஸோ இது உங்களுக்கு நான் அவங்க பார்க்கக்கூடிய லைவ் எக்ஸாம்பிள். உங்களுக்கு சப்போஸ் அமௌண்ட்டு நாங்கள் இப்போ மாதம் 10,000 கட்ட முடியாதுன்னா நீங்கள் 5,000 போட்டும் கட்டிக்கலாம். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அமௌண்ட் குறையுங்க. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு மாதம் 10,000 போடுறதா கணக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் 15 வருஷம் வரைக்கும் தான் நீங்கள் அமௌண்ட் கட்டுவீங்க. ஸோ ஆஃப்டர் 15 இயர்ஸ் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ண போகிறது கிடையாது. பட் ஆனால் உங்கள் அமௌண்ட் வந்து ஒவ்வொரு வருஷமும் 8.2 இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் அமௌண்ட் வளர்ந்துகிட்டே இருக்குது. ஸோ அட் தி எண்ட் ஆஃப் 21 இயர்ஸ் அப்புறம் நீ மெச்சூரிட்டி பண்ணிருக்கும் போது உங்களுக்கு கையில் 55 லட்சத்துக்கு மேலே இருக்குங்க. ஸோ நம்ம இப்போ நம்ம கடைசி ஸ்டேட்டுக்கு வந்துட்டோங்க. இது வந்து நீங்கள் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்களை இந்த ஸ்கீமில் போட்டிருக்கேங்க. ஃபர்ஸ்ட் திங், பார்ஷியல் வித்ட்ராயல் இந்த ஸ்கீமில் அலோடு இருக்குங்க. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை எப்போ 12 வயசு தாண்டுதோ, இல்லை அந்த குழந்தை எப்போ 10ஆம் வகுப்பு படித்து முடிக்குதோ, இதில் எது சீக்கிரமாக எடுக்குதோ அப்போது நீங்கள் பார்ஷியல் வித்ட்ரா பண்ணிக்கலாங்க. செகண்ட் திங், இதில் நாமினேஷன் ஃபெசிலிட்டி ஒன்றும் கிடையாதுங்க. தேர்ட் திங், இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கோ, இல்லை ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்குக்கோ, இல்லை நான் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து பேங்க்குக்கு மாற்றுறேன், இல்லை பேங்க்லேருந்து போஸ்ட் ஆஃபீஸ் மாற்றுறேன்னு கூட நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை மாற்றிக்கலாங்க. இது ரொம்ப ஈஸி தான். நெக்ஸ்ட் திங், ஆஃப்டர் தி மெச்சூரிட்டி பீரியட், அதாவது உங்களோட பணம் மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த பணத்தை வச்சு உங்கள் பொண்ணோட படிப்பு செலவுக்கோ, உங்கள் பொண்ணோட திருமண செலவுக்கோ இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. இது போன்ற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஸ்கீமில் வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கமெண்ட்டில் அதை மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.